கிழக்கே போகும் ரயிலில் போராட்டத்தோட எங்கள் நட்பு தொடங்கியது. அவர் சொன்னார், இந்த குரல் எப்படி செட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லும்போது இவர் தான் ரொம்ப சண்டை போட்டார். இல்லை, இந்த குரல் நல்லா இருக்கும், இது ஒரு வேறு மாதிரி இருக்கும், தமிழ் அவங்க பேசுகிறது எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் தான் சண்டை போட்டு என்னுடைய அருமையான தமிழ்நாட்டு மக்கள் கேட்குற மாதிரியே செஞ்சு கொடுத்தாரு. அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹீஸ் அ ஒன் ஸ்டாப் கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட். தாவணி கனவுகளில் ஒரு சீன் இருக்கும். சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு இவர் நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பேன், இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட். நாங்கள் அதில் அவர் சொல்லுவார், இந்த மாதிரி என்ன டைலாக் எழுதுறான், என்ன இது என்னமோ, அப்புறம் கடைசியில் இல்லை நான் உனக்கு சொல்ல பலார்னு ஒன்று அரைஞ்சு அப்புறம் அந்த சீனை சொல்லப்போ பாரதி ராஜா அவர்களை பார்த்து இட் இஸ் ஸோ மச் ரியல் லைஃப்பில் நடந்தது. அவர் ஒரு சீனே திருத்தி சொல்லுவார். எதுவாக இருந்தாலும் டைரக்டர் அப்படியே தோள் மேலே கையை போட்டு அவரை கூட்டிகிட்டு போய் அப்படியே பேசி அந்த சீனை உருவாக்கி அந்த வகையில் வந்த சிறந்த படைப்புகள் சிகப்பு ரோஜாக்கள், கரெக்டாக, நிறம் மாறாத பூக்கள், அங்கே தான் பிரச்சனையே வந்தது. சரி விடுங்க. ஆனால் பெரிய கொடுமை அவர் கூட நடிக்க போகும்போதுன்னா டைலாக் பேசி அப்படி திரும்பணும், அந்த 3வது லைனில் தான் கண்ணீர் வெளியே வரும். இது என்ன டேப்பாக வச்சுருக்கேன் நான், அந்த கதைக்கு நான் வரேன். ஏன்னா எனக்கு தான் இந்த கதையெல்லாம் தெரியும். எல்லா படத்துலையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நானும் பாக்யராஜும் ஒருத்தர் மூஞ்சை பார்த்து பேச மாட்டோம். டைலாக் நீங்கள் தான் அவரை அதிகமாக வம்பு இழுப்பீங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு ராஜா. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலையில் மதிப்புக்குரிய பாக்யராஜ் அவர்களின் 50வது ஆண்டு கொண்டாட்டத்தில் 50வது ஆண்டு சினிமாவில் கொண்டாட வயசுன்னு சொல்லி நினச்சிட்டு போகிறாங்க. ஹாப்பி பர்த்டே ராஜா. உண்மையிலே இன்றைக்கி அவரை கொண்டாடுறதில் என்னை விட உரிமையும் பெருமையும் யாருக்கும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உரிமை என்றால் முதல் படத்தில் கிழக்கே போகும் ரயிலில் போராட்டத்தோட எங்கள் நட்பு தொடங்கியது. சிரிக்காதீங்க, அவர் இன்னும் சொல்லலை. அதனால் அங்கே இருந்து படம் முடியும் போது அந்த படத்தில் நான் குரல் கொடுக்கும்போது, அதாவது டப்பிங் பேசும்போது டைரக்டருக்கு எங்கள் குருநாதர், 2 பேருக்கும் ஒரே குருநாதர் தான், பாரதி ராஜா அவர்கள். அவர் சொன்னார், இந்த குரல் எப்படி செட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லும்போது இவர் தான் ரொம்ப சண்டை போட்டார். இல்லை, இந்த குரல் நல்லா இருக்கும், இது ஒரு வேறு மாதிரி இருக்கும், அந்த தமிழ் அவங்க பேசுகிறது எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் தான் சண்டை போட்டு என்னுடைய அருமையான தமிழ்நாட்டு மக்கள் கேட்குற மாதிரியே செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் எந்த படம் எடுத்தாலும் முதல்ல உங்ககிட்ட தான் நான் கதை சொல்லி நான் நீ நடிக்கணும்னு சொல்லி சூரில்லாத சித்திரங்களுக்கு என் வீட்டுக்கு நடிக்கணும்னு சொன்னப்போ அந்த டைமில் என்னமோ வேறு ஏதோ இருந்தது. எல்லா படமும் அப்படி தான், எல்லா படமும் சரின்னு சொல்லுவேன், இதுக்கு ஒரு 100 நாள் கொடுப்புல அப்படிம்பாரு. 100 நாள், அந்த காலத்தில் 100 நாள் வாஸ் வெரி பிக். அப்புறம் கிட்டத்தட்ட எல்லா படங்களும், அதாவது அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு எல்லாமே தெலுங்கில் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது. ஸோ அதுவும் நான் பண்ணேன். ஸோ ஐ பீன் வெரி வெரி லக்கி. அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹீஸ் அ ஒன் ஸ்டாப் கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட். தட்ஸ் இட். ஹீ ஜஸ்ட் எவ்ரி திங். எனக்கு ஐ ஹவ் அப்சர்வ்ட் ஹிம். அவரை ரொம்ப நான் உன்னிப்பாக அவர் வேலை செய்யும் போது கவனிக்கும் போதெல்லாம் ஐ யூஸ்ட் டு பி வெரி அமேஸ்ட். அவருக்கு இருக்கிற கிளாரிட்டி, அவருக்கு இருக்கிற தாட் ப்ராசஸ் அண்ட் ஹவு ஹீ லிசன்ஸ். ஏன்னா லிஸ்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அவரோட எல்லாரையும் அந்த கேரக்டர்ஸை புரிஞ்சு, தட்ஸ் வை அவருடைய படங்களில் பார்த்திங்கன்னா எல்லாம் ரியல் லைஃப் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. யூ கேன் ஐடென்டிஃபை வித் த ரோல்ஸ் ஃப்ரம் அவர் எடுத்த ஒரு சில படங்கள் கூட சொல்ல முடியாது, எல்லா படங்களும். அந்த 7 நாட்கள் என்ன, தூரல், ஐ லவ் தூரல் நின்று போச்சு ஃபார் சம் ரீசன். தென் ஐ வாட்ஸ் தட் ஃபில்ம், ராதா கூட
சின்ன எங்கள் சின்ன ராசா. ஐ லவ் தட் ஃபிலிம். அந்த படம் அதுக்கப்புறம் ஹிந்தியில் எடுத்தாங்க, பேட்டான்னு. ஐ திங்க் அனில் கபூர் நடித்தார். அவங்க பிரதர் இங்கே வந்திருக்காங்க. அவர் ரொம்ப யூத்தாக இருக்கார். ஸோ அவர் அந்த மாதிரி இட் ஹஸ் ஒர்க்ட் இன் ஆல் த லாங்குவேஜஸ். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே கிங்னு. பட் அவரை பற்றி ஒரு சீக்ரெட் நான் சொல்லணும். இப்போ சங்கர் சார் சொன்னார், பாக்யராஜ் வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனது பற்றி ஒரு புக்கு வெளியிடணுன்னு. அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்திங்கனாலே ஒரு புக்கு மாதிரி தான். அவர் கதை வந்து அந்த வீட்டில் யார் இருக்காங்களோ, ஷூட்டிங்கில் காஸ்டியூமர் யார், நாகரா என்ஜினியர் யார் இருந்தாலும் உட்கார வச்சு ஃபுல்லாக, அதாவது அப்படின்னு ஆரம்பிச்சிடுவார். ஃபுல் கதையை சொல்லுவார். பட் ஹீ வாஸ் ஆக்சுவலி வாட்சிங் தெம் அண்ட் அவங்களுடைய இமோஷனை ஹீ இஸ் ரெக்கார்டிங் இட் இன் ஹிஸ் ஹெட். ஸோ ஓஹோ இந்த இடம் கொஞ்சம் லேக் போல் இருக்கா, ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் இப்படி ஷிஃப்டாக இருப்பார். ஸோ இப்படியெல்லாம் கதை சொல்லி நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் எங்கள் கலை பயணத்தில் நாங்கள் நிறைய பேரை சந்திக்கிறோம். எல்லார்கிட்டேருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்குறோம். அந்த வகையில் அவர்கிட்ட நான் மேஜராக கற்றுக்கினது டு அப்சர்வ் பீப்புள். அது உங்கள் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் ராஜா. நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் கதை சொல்ல போகும்போது அவங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு கதை சொல்லுவீங்க. யாராக இருந்தாலும் கதை சொல்லுவீங்க. ஒரு சீன் 2 சீன் சொல்ல மாட்டீங்க, ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளேயோடு சொல்லுவீங்க. அப்புறம் அதிலிருந்து உங்களுக்கு தெரியும் இங்கே எங்கேயோ ஒர்க் ஆகலை, அங்கே ஒர்க் ஆகலைன்னு. தென் சம்ஹவ் யூ மேனேஜ் தட் ஆர்ட். ஏன்னா உங்ககிட்ட அந்த திறமை வந்து முதல் படத்தில் நீங்கள் வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறதும், இல்லாட்டி நீங்கள் டைரக்டரோட விவாதம் பண்ணுறதும். பாரதி ராஜா சார் கூட அவ்வளோ விவாதம் பண்ணுவார். அண்ட் அதாவது தாவணி கனவுகளில் ஒரு சீன் இருக்கும். சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு இவர் வந்து, நான் பிரியாணி சாப்பிட்டுட்ருப்பேன், இவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் நாங்கள். அதில் அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி என்ன டைலாக் எழுதுறான், என்ன இது என்னமோ ஒரு பழைய காலத்து தத்துவம் மாதிரி ஏதோ இருக்கும், இந்த மாதிரி வாழைக்காய் சுண்டைக்கான்னு. நான் வேறு மாதிரி எழுதுவேன்னா நான் பாட்டுக்கு தின்னுட்டுருப்பேன். அப்புறம் கடைசியில் இல்லை நான் உனக்கு சொல்ல, நான் பலார்னு ஒன்று அரைஞ்சு அப்புறம் அந்த சீனை சொல்ல போது பாரதி ராஜா அவர்களை பார்த்து இட் இஸ் ஸோ மச் ரியல் லைஃப்பில் நடந்தது. அவர் வந்து ஒரு சீனே திருத்தி சொல்லுவார். எதுவாக இருந்தாலும் டைரக்டர் அப்படியே தோள் மேலே கையை போட்டு அவரை கூட்டிகிட்டு போய் அப்படியே பேசி அந்த சீனை உருவாக்கி, அந்த வகையில் வந்த சிறந்த படைப்புகள் சிகப்பு ரோஜாக்கள், கரெக்டாக, நிறம் மாறாத பூக்கள், அங்கே தான் பிரச்சனையே வந்தது, சரி விடுங்க. அப்புறம் எல்லா படமும் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு பெரிய தூணாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது. இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங் ராஜா, இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். ஏன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய ஹியூமிலிட்டி டு தட் கான்ட்ரிபியூஷன், வருத்தம் இருந்தாலும் அதை காட்டிக்காமல் அப்படியே நீங்கள் வந்து யூ டுக் யுவர் ஓன் ரூட். அந்த ரூட்டில் வந்து நீங்கள் சுவரில்லாத சித்திரங்கள்னு ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ஒரு 50 இயர்ஸில் ரெலவெண்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ மாற்றங்கள் வந்துடுச்சு சினிமாவில். நீங்கள் வரப்போது பிளாக் அண்ட் ஒயிட் கூட இருந்தது, நான் கூட நடிச்சிருக்கேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில், விஜயகுமார் கூடயும் ஸ்ரீகாந்துங்கிற நடிகர் கூடயும். அப்புறம் அங்கேருந்து தான் கலர் மாறிச்சு. அண்ட் ஃப்ரம் தேர் அப்புறம் என்ன வந்தது, டிவி வந்தது, ஓடிடி வந்தது, சேட்டலைட் வந்தது, ஓடிடி வந்தது, எல்லாம் வந்தது. பட் பாக்யராஜ் இஸ் அ ரெலவெண்ட் நேம் ஈவன் டில் டுடே. இன்றைக்கி சினிமாவில் வந்து உங்களை கொண்டாடுறாங்கன்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அவ்வளோ கிளாரிட்டியோட அவ்வளோ ரியல் கதைகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்கள் கதைகள் கூட காலகட்டத்தில் அங்கங்கே மாறலாம். நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் கதைகளில் ஒரு உண்மை இருக்கும். எனக்கு ஒரு இடத்துல எனக்கு மௌன கீதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் நீங்கள் பொய் சொன்னோன்னே சரிதா உங்கள் முடியை பிடிச்சி உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல போகுது, இட்ஸ் சம்திங் ரியல் அபவுட் இட். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நினைக்க முடியாதது. ஆனால் பெரிய கொடுமை அவர் கூட நடிக்க போகும்போதுன்னா, டைலாக் பேசி அப்படி திரும்பணும், அந்த 3வது லைனில் தான் கண்ணீர் வெளியே வரணும். இது என்ன டேப்பாக வச்சுருக்கேன் நான்? இங்கே இருந்து 3வது வரியில் கண்ணீர் வரணும்னு படுத்தி எடுத்துடுவார். தாவணி கனவுகளில் அந்த சீன், ஐ திங்க் நாங்கள் சாப்பிட போகும்போது வீட்டில் என்ன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு தெரியலையான்னு என்னமோ கேட்குறேன். அப்போ அந்த சீனில் வந்து அந்த க்ளோஸ்அப் வர வரைக்கும் அவர் விடலை. ஹீ மேட் ஷுர் வி டிட் இட். ஆனால் இதில் ஒரே ஒரு சீக்ரெட் நான் சொல்லணும்,
நாங்கள் 2 பேரும் நிறையா படங்கள் பண்ணியிருக்கோம். இன்று போய் நாளை வா, அந்த கதைக்கு நான் வரேன். ஏன்னா எனக்கு தான் இந்த கதையெல்லாம் தெரியும். எல்லா படத்துலேயும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நானும் பாக்கியராஜும் ஒருத்தர் மூஞ்சை பார்த்து பேச மாட்டோம். மேடம் டைலாக் நீங்க தான் அவரை அதிகமா வந்து வம்பு இழுப்பீங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு வந்து. ராஜா நிஜமா இல்லையே? இப்போதான் கன்ஃபார்மாக டவுட் வருது மேடம். ஆமாம், இப்போ கன்ஃபார்ம் ஆகுது மேம். நான் அப்படியெல்லாம் பண்ணுறதே இல்லை. அவர் டான்ஸ் ஆட போகும்போது மட்டும்தான் அப்படியே நிற்பேன், தவிர நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அல்ல, ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவர் நாங்கள் 2 பேரும் அவரை கேளுங்க, ஒருத்தர் மூஞ்சி பார்த்து நாங்கள் டயலாக் பேச மாட்டோம். வாட் இஸ் த ப்ராப்ளம்? அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுவார், நான் சிரிப்பேன். அதனால் வீல் போத் ஸ்டாண்ட் லைக் திஸ். நான் இப்படி பார்த்து பேசுவேன், அவர் அப்புறம் ஹில் கட் டு க்ளோஸ். நீங்கள் அவர் படங்கள், பழைய படங்கள் எடுத்து பாருங்கள், 2 பேரும் ஃபேஸை பார்த்து பேச மாட்டோம். ரொம்ப ரேர். அப்படி பேசணுன்னா டக்குன்னு பேசிட்டு அப்படி போயிடுவோம். இன்று போய் நாளைவா தான் ஓரளவுக்கு நம்ம ஃபேஸ் பார்த்து பேசணும், இல்லை ராஜா? கரெக்டாக. அதில் அவர் அந்த கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டு அந்த காமெடி வந்து எவ்வளோ யதார்த்தம், எவ்வளோ அந்த படத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த படம் நடிக்கும்போது அவர் வந்து இது காமெடியாக நாங்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் அஸ் இது ஃபன்னுங்கிறது, வி வர் லாஃபிங் அண்ட் ஜோக்கிங். அப்புறம் படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறாங்க மேனா தியேட்டரில். அந்த ப்ரொடியூசருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவர் எம்ஜிஆர் படம் எடுத்திருக்காரு, அதுக்கு முன்னாடி நீரும் நெருப்பும்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி, ஏன்னா அந்த நாங்கள்லாம் படம் பார்த்தோன்னா நாங்கள் எதுக்கு சிரிப்போம்? நாங்கள் அப்படியே பார்த்துட்டா நைஸ் அப்படின்ட்டு அந்த ஆள் அவர் பயந்துட்டாரா என்னன்னு தெரியல. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி பைலட் தியேட்டரில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, போய் பார்த்தா பீப்புள் வர் ரோலிங் ஆன் த ஃப்ளோ அண்ட் லாஃபிங். அன்றைக்கி தான் ஐ ரியலைஸ் வாட் இஸ் த பவர் ஆஃப் ஹிஸ் ஹியூமர். ஏன்னா நான் அவரை பற்றி ஒரு குறிப்பாக சொல்லணுன்னா, சிந்திக்க வைக்கும் காமெடி அவர் எழுதுவார். சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை, கத்தி பேசி நகைச்சுவை பண்ணுறதல்ல, இல்லாட்டி ஏதோ ஃபிசிக்கலாக பண்ணுற ஒரு நகைச்சுவை அல்ல, சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை வந்து அவர் கொடுத்துருக்கிறார். அவர் எல்லா படம் எடுத்திங்கன்னாங்க, முருங்கக்கா பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, அது சிந்திக்க வைக்கிறீங்கல்ல, அது வேறு என்ன மேட்டருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி அது ஒரு சூப்பர் ஃபுட், உலகத்திலேயே இட் இஸ் அ சூப்பர் ஃபுட் டுடே. முருங்கக்கா இஸ் அது அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது மேம். மேடம் வெரி காஸ்ட்லி ஆல்சோ. என்னுடைய ஹீரோ வந்துட்டாரு, டூட் வந்துட்டாரு. டூட். அப்புறம் இதில் ஆனால் மீனா பக்கத்தில் தான் அது மேடம் நான் சொல்லலான்னு இருந்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க மேடம். நீங்கள் சொல்லலான்னு நான், நீங்கள் யார் மேடம் நீங்கள்? அவர் அப்படியே இன்னசென்ட்டாக இருப்பார். ஸ்ரீபிரியா சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டான முகம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார் பாருங்க, அவரும் அப்படியே தான் அந்த கண்ணை வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லவர் மாதிரி நடிப்பாங்க. பட் ஆக்சுவலி அவர் பண்ணியிருக்கிற சாதனைகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன், உங்கள் படங்கள் வந்து இன்றைக்கும் உங்கள் படங்களில் கொஞ்சம் அப்படி திருப்பி இன்றைக்கி இருக்கிற ஜென்ஸின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் எடுக்கிறாங்க. ஏன்னா நான் இவரை பார்த்தோன்னா டூட்னு ஞாபகம் வந்துச்சு. அதே அந்த 7 நாட்கள் தான் அது. அதில் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு, என் கேர்ள் ஃப்ரெண்டு உங்கள் மனைவி ஆகலாம், ஆனால் உங்கள் மனைவி மறுபடியும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த படத்தில். இந்த படத்தில் அப்படி இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் மனைவி ஆகலாம், என் மனைவி உங்கள் மனைவியோ ஆகலாங்கிறது தான் கதை. வாவ், எப்படி தாட் ப்ராசஸ்? வேற லெவல் மேடம். வேற லெவல் மேடம். இதெல்லாம் உங்களால மட்டும் தான் சொல்ல முடியும். நாங்க சொன்னா எங்க லாஸ்ட் ரோ ஆயிடும். பட் நீங்க சொல்ல மாட்டீங்க. இல்ல, பட் தட்ஸ் ஐ மீன் நைஸ் திங் மேம். அடாப்டேஷன், இன்ஸ்பிரேஷன். அந்த கதையோட கரு வந்து அந்த 7 நாட்கள் தான். கரெக்ட். அதாவது சாக்ரிஃபைஸ் பண்றாரு அவருடைய லவ், அதுதான் கதை. ஆனால் அதில் அழகாக அவர் சொல்லியிருப்பார் கடைசியில். அந்த படம் நான் தெலுங்குல பண்ணி ஐ காட் த ஸ்டேட் அவார்ட் ஃபார் இட். ஸோ தேங்க்யூ ராஜா, அந்த கதைக்காக எனக்கு கிடைச்சது. ஐ எம் ஸோ லக்கி. உங்கள் ஜேர்னியில், உங்கள் கலை பயணத்தில் நானும் வந்து இவ்வளோ தூரம் பயணித்து இன்றைக்கும் நாங்கள் 2 பேரும் அவங்க படத்தை பற்றி பேசி கொண்டாடுற சந்தர்ப்பம் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ வி ஆர் செலிப்ரேட்டிங் 50 years அண்ட் கங்க்ராச்சுலேஷன். இன்னும் ஹாப்பி பர்த்டே. இன்னும் உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல ஆரோக்கியமும் ஆயுசும் சந்தோஷமும் எப்பவுமே இருக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ராஜா. தேங்க்யூ மேம். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.